அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரசி அறுசுவையின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள், மறைந்த பின்பும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஜாங்கிரி தாங்க. நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி வருது. தீபாவளி ஸ்பெஷலா இந்த ஸ்வீட் ரெசிபியை உங்களுக்காகவே அப்லோட் பண்றேன். ரொம்ப டேஸ்டாக, ரொம்ப ஈஸியாக கடையில் கிடைக்கிற அதே டேஸ்டோட எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் போல் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 40 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சரியாக 40 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே வடை மாவு அரைக்க தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாமல். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு 3-4 வாட்டி தண்ணி தெளித்து அரைச்சி இந்த மாதிரி நல்லா வடை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. 1/4 கப்லேருந்து அரை கப் வரை தண்ணி செலவாகுங்க. பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. இது கூடவே 1 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது கடை டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நல்ல மாவை ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நல்லா அடிக்கும்போது இயற்கையாகவே மாவு நல்லா உப்பி வருங்க. நல்ல நேச்சுரல் ஃப்ளஃபினஸ் வரும். இதில் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பைப்பிங் பேக் அப்புறம் கெச்சப் பாட்டில் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பால் பாக்கெட் கவர் வச்சே நம்ம ஜாங்கிரி செஞ்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட் கவர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிளாஸ்க்குள்ளே இந்த கவரை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க அந்த உளுந்த மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற 2 கார்னரில் ஒரு கார்னரோட எட்ஜை மேலே சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அப்போ ஒரு கார்னர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை நம்ம கொஞ்சமாக சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள், எந்த செலவுமே இல்லாமல் அழகான பைப்பிங் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் போல் சுகர் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 250 கிராம். அது கூடவே அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாங்க. இதை வச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் தாங்க எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரே ஒரு ஏலக்காயில் உள்ளே இருக்கிற முட்டை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி இடிக்கல்ல சேர்த்து இடித்து எடுத்துக்கோங்க. சுகர் கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வரவுமே நம்ம கலந்து வச்சுருந்த ரெட் ஃபுட் கலரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இடித்து வச்சுருந்த ஏலக்காய் தூள். சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப அவசியங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் கையில் நல்லா பிசுன்னு ஒட்டும். அரை கம்பி பதம் வந்தால் போதுங்க, அதை தாண்ட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே ஷேப் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 சர்க்கிள்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலேயே குட்டி சர்க்கிள் போட்டுருங்க. அவ்வளோதான். ஜாங்கிரியோட ஷேப் ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஷேப் வராமல் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு அட்டகாசமாக நீங்கள் பெரிய ப்ரொஃபஷ்னல் மாதிரி போட்டுருவீங்க. இவ்வளோதாங்க இதோட ஷேப் எல்லாமே பண்ணதுக்கப்புறமா தீயோட அளவை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 பக்கமே நல்லா திருப்பி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது சுகர் சிரப் மிதமான சூடில் கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களோட ஜாங்கிரியோட அந்த சுகர் சிரப் எல்லாமே அப்சர்வ் பண்ணும், இல்லைன்னா பண்ணாதுங்க. இந்த மாதிரி 2 பக்கமே நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பெர்ஃபெக்டான ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த அளவுகளில் ஜாங்கிரி பண்ணீங்க அப்படின்னா சரியாக 12லேருந்து 14 ஜாங்கிரி உங்களுக்கு கிடைக்குங்க.
நான் வீட்டில் எப்போ ஜாங்கிரி செஞ்சாலுமே என்னோட 2 பொண்ணுங்க அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பாராட்டிகிட்டே இருப்பாங்கங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அப்படியே கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்கிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரசி ருசி அறுசுவையின் மனம் மார்ந்த நன்றிகள்.